ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மஹே. பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து விந்தவன் பல்கலையோர் தாமன்ன வந்த ராமானுசன் சரணாரவிந்தம் நாமன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. கற்றோர்கள் மிகுந்திருக்கக்கூடியதான இச்சபை ஸ்ரீ கிருஷ்ணானுபவம் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோட வந்திருக்கக்கூடிய அடியார்களுடைய திருவடிகளிலே சரணம் புக்கு ஒரு இளம் குழந்தையின் வாசகம் என்று கேட்பதற்கு அது இளம் குழந்தையின் வாசகமாக இருந்தது. சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு வித்வத்தின் வாசகமாக இருந்தது. இதைத்தான் தொண்டரடிப்படி ஆழ்வார் கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே என்று சொன்னார். ஒரு குழந்தையானது கருவிலேயே திருவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது யாருடைய பொறுப்பு? அம்மா அப்பாவுடைய பொறுப்பு. குழந்தைக்கு ஞானத்தை அப்பவே குழந்தையிலேருந்தே இது நம்ம பெருமாள்னு சொல்லணும். எப்படி பராங்குச நாயைக்கு எங்கனேயோ அன்னமீர்கள் என்னை முனிவது நீர் நங்கள் போல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் சென்னதியன் நெஞ்சமே என்று எப்படி பராங்குச நாயகி நீங்கள் தானே கூட்டிகிட்டு போய் வந்தால் நம்ம பெருமாள்னு காமிச்சார். அப்புறம் என்னுடைய மனசானது அவன்கிட்ட போச்சுன்னா அதை போல் குழந்தைகளை அவளுக்கு நம்ம தான் இதுதான் நம்ம பெருமாள், இதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம், இப்படித்தான் நாம் நடந்துக்கணும், இப்படி பேசணும், என்னென்ன விஷயங்களை கற்றுக்கணுங்கிறத நம்ம தான் சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த குழந்தை. அது அவள் நன்னா பண்ணியிருக்கா. அவளுடைய திருவடிகளுக்கு அடிய இன்னொரு முறை பல்லாண்டு பாடுங்க. இந்த துவாரகை என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணனுடைய இந்த இதுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா ஏதோ ஒரு பூர்வ புண்ணியம், நம்மளுடைய பெரியவாளுடைய புண்ணியம் பாக்கியம் தான் நம்மளெல்லாம் இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்துருக்கு. சுவாமி சொன்ன மாதிரி நிறைய இடத்த போய் சேவிச்சுடலாம். ஆனால் அது சத்சங்கத்தோடு அவளோட அடியாரடியே கூடும் இதுவல்லால் என்று சொல்லும்படியாக ஈட்டம் அடியார்கள் ஈட்டம் கண்டிட கூடுமேல் அதுகாணும் கண் பயனானதே என்று சொல்லும்படியாக இருக்கணுமே. அந்த அனுபவம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். பெருமாளை இப்போ சேவித்தோம், இன்னொரு பெருமாளை சேவிக்க போகிறோம். ஆனால் இந்த சத்சங்கம் கிடைக்கிறதுங்கிறது இருக்கு, இது எல்லாருக்கும் கிடைக்காத ஒன்று. அது இந்த அழகிய மணவாள கைங்கரிய சபாவில் அவள் அதையும் சேர்த்து பண்ணின்னு இருக்கானும் போது அந்த சுவாமிகளுக்கும் நம்ம பல்லாண்டு பாடுவோம். துவாரகையை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டாளுடைய ஒரே ஒரு பாசுரத்தை தான் இப்போ நான் அடியன் சொல்ல போகிறேன். இப்போ அந்த குழந்தை சொன்ன மாதிரி எனக்கு சொல்ல தெரியாது, அதனால் பார்த்து சொல்ல போகிறேன், சமிக்கணும் எல்லாரும். ஆண்டாள் சொல்றார், கூட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும், ஊட்டக்கூடாது செருப்பனாகில் உலகளந்தான் என்று உயரக் கூவும், நாட்டில் தலைப்பழுதி எய்தி உங்கள் நன்மை இழந்து தலையிடாதே, சுட்டுயர் மாடங்கள் தோன்றும் தோராவதிக்கென்னை உய்த்திடுமென் அப்படின்னா. ஆண்டாள் எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு இருக்கிற துக்கத்தில் இருக்கா. அந்த துக்கத்தில் இருக்கும் பொழுது சொல்கிறா ஆண்டாள், துவராவதி என்று சொல்லக்கூடிய இந்த துவரைக்கு பதியாக இருக்க துவரை என்று ஏதாவது துவாரகா என்று சொல்லக்கூடியதுக்கு பதியாக இருக்கக்கூடியவனான எம்பெருமான் இருக்கிறானே, அந்த எம்பெருமானிடத்தே என்னை உய்த்திடுவன் என்று சொல்லுகிறாள். இதுக்கு இப்படி தானே சொல்லணும். ஏன் இந்த கோவிந்தா கோவிந்தான்னு கிளி கூவுறதுன்னா, இவன் வளர்த்த கிளி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டாள் கையில் கிளி வச்சுட்டுப்பான்னு இந்த கிளிகிட்ட சொல்கிற ஆண்டாள். அந்த ஆண்டாள் சொல்லி சொல்லி அது வளர்ந்த கிளி. அதை இன்னொரு பாசுரத்தில் சொல்லி காண்பிக்கிறார். மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் பொறுகையர் கண்ணினை துஞ்சா இந்நடிச்சிலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோலக்கிளி உன்னடு தோழமை கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வரக்கூவாய்னான். அந்த கிளி எப்படி இருக்கும்னு சொல்கிறார். இப்படின்னா சாதம் போட்டு இந்நடிச்சிலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோலக்கிளின்னு சொன்னான் அண்டன். அப்படிப்பட்ட அந்த கிளி
அந்த கிளியை உலகளந்தான் வரக்கூவாய்னா இந்நடிசிலோடு பாலமுது ஊட்டி எடுத்த என் கோலக்கிளி உன்னோடு தோழமை கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வரக்கூவாய் சொல்றா. இந்த கிளிக்கு அங்க இருக்கிற குயிலை பார்த்து சொல்றா, என்னோட கிளியோட உனக்கு அந்த தோழமையா இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால நான் என்னுடைய கிளியை உன்னோட தோழமை கொள்ளுவதற்காக நான் அனுப்புவேன். எப்ப தெரியுமா? நீ அந்த உலகளந்தான் வர கூவினாயானால் நான் என்னுடைய கிளியை உன்னோடு தோழமை கொள்ள வைப்பேன்னா. அப்ப என்ன சொல்லியிருக்கணும்? கொள்ள வைப்பேன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வரக்கூவாய்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னு பட்டரும் நஞ்சியரும் பேசிக்கிறாளாம். அப்ப அவர் கேட்டார், என்ன சுவாமி இது? ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே பறந்தவ ஆண்டாள். அப்படி பறந்தபோது அவனுடைய திருவடியை நான் பார்த்ததில்லை, என் பொருளையர் கண்ணினை துஞ்சான்னு சொல்றாளே, என்ன காரணம்னு கேட்டாராம். உடனே அதுக்கு அவர் பதில் சொன்னாரா, இவ அங்கே போனாக்கா அந்த கோயிலை விட்டு வெளியிலேயே வரமாட்டா. ஏதோ நம்மளாம் போவோம், பெருமாளை சேவிப்போம். சில பேர் அவர் என்ன நகை போட்டுன்னு இருக்கான்னு பார்ப்போம், சில பேர் அவர் என்ன கையில் வச்சுட்டு இருக்காருன்னு பார்ப்போம். இப்படிலாம் சேவிச்சுட்டு நம்ம பெருமாளை சேவிச்சுட்டோன்னு வெளியில் வந்துடுவோம். ஆனால் இவ உள்ளே போனால் வெளியிலேயே வரமாட்டா, இந்த பராமரிச நாயகி மாதிரி அங்கேயே நின்றுடுவைவ. ஆகையினால தான் இவளை உள்ள அனுப்பலையோ என்னவோ பெரிய ஆழ்வார்னார். சரி, அதுதான் சொன்னார். அப்புறம் கொள்ளுவன் குயிலேன்னு சொன்னாலே என்ன காரணம்னா, ஒன்றும் இல்லை, குயில் போய் கூவிடுத்து பெருமாள் வந்துட்டான்னா குயில் கூவினாலே என்ன அதுக்கு சாமியம் வந்துடுறதுன்னா ஆச்சாரியனுடைய சாமியம் வந்துடுறது அந்த குயிலுக்கு. ஆகையினால இந்த குயில் ஆச்சாரியன் ஆயிடுறார் அந்த இடத்துல. ஆகையினால என்னுடைய கிளி மட்டும் உன்னோட தோழமையா இல்லை, நானும் உமக்கு பணி செய்வேன், ஆச்சாரியனுக்கு உண்டான கைங்கரியத்தை செய்வேங்கிறதுனால உம்முடைய தோழமை கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வரக்கூவாய் அப்படின்னு அந்த கிளியை பற்றி சொன்னாலாம். அப்படிப்பட்ட கிளிக்கு என்ன சொல்லியிருக்கானா, கோவிந்தா கோவிந்தாங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி வச்சிருக்காண்டாய். இந்த கிளியானது என்ன பண்ணுறதான், கூட்டிலேருந்து கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுறதான். கோவிந்தான்னு கூவினாக்கா உடனே ஆண்டாளுக்கு சந்தோஷம் தானே வரணும். இல்லை, இங்கே துக்கம் வருது ஆண்டாளுக்கு. என்ன காரணம்னா, எம்பெருமான் தன்னோட சேர்ந்து இல்லைங்கிற துக்கத்தில் இவ இருக்கா. அந்த நேரத்தில் போய் கோவிந்தா கோவிந்தான்னு கூவினாக்கா அந்த கிளி உடனே அவளுக்கு துக்கம் தானே வரும். ஆகையினால அதை சொல்கிறா. அப்படி இருக்கு, ஏதோ அவன்தான் என்னுடைய உயிர் போகிற அளவுக்கு என்னை துன்புறுத்துறான் அந்த எம்பெருமான் அப்படின்னு சொன்னா, நான் வளர்த்த இந்த கிளி கூட இல்லவா என்னை துன்புறுத்துறது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆகையினால உடனே என்ன பண்ணானா, அதுக்கு இப்படி இது சொல்லின்னு இருக்கே அப்படின்னு சொல்லி, சரி இதுக்கு சாப்பாடு நல்ல சாதம்லாம் வைக்கிறாளோ இல்லையோ, இந்நடிசில்னு சொல்லியிருக்கா ஏற்கனவே. அப்படி அந்த நாமங்களை சொல்லிட்டு திரியிற இந்த கிளியை பார்த்தா உடனே இவ சொல்றா, இது நம்மளுக்கு ரொம்ப துன்புறுத்துறது. ஆகையினால இந்த கிளியை கொண்டு போய் கூட்டுல அடைச்சுடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டுல அடைச்சாலாம். அப்படி கூட்டுல அடைச்சிட உடனே இது என்ன ஆயிடுதான், உடனே திருப்பி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றது இல்லாம இது சொல்லித்தான் உடனே நாராயணா அப்படின்லாம் சொல்லித்தான். உடனே பார்த்தா, ஆனா இவளே தானே சொல்லியிருக்கா, நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லியிருக்காளே. ஆகையினால அந்த நாராயண நாமத்தை சொல்லித்தான். என்னடா இது கோவிந்த நாமத்தை சொல்லாம இப்ப நாராயண நாமத்தை சொல்லி பரத்வத்தை பேசுறதே கிளி அப்படின்னு. நாராணாம் சயனம் நாராணாம் அயனம் எஸ்ய யகாசகா நாராயணகான்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த பரத்வத்தை போய் இப்போ பேசுறதே இந்த கிளி அப்படின்னு சொல்லி உடனே இவ என்ன பண்றாளாம், உடனே அதை சரி சௌலபியமான விஷயத்தை சொல்லக்கூடியதான அந்த நாமத்தை சொல்லாம சௌசல்யமான நாமங்களை சொல்லக்கூடியதான அந்த நாமத்தையே இது சொல்லியிருக்கணுமே. இத்தனை நாள் அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்கோம். கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமம் தானே ரொம்பவும் எளிமையான நாமம். நாராயணான்னு சொல்றது யாருக்கு தெரியும்னா, அது நிறைய சாஸ்திரம் அறிஞ்சவாளுக்கு தான் தெரியும். ஏன்னா நாராயணம் அயனம் எஸ்யன்னு அவன் எல்லாத்துக்கும் தலைவன்கிறது. ஆனால் கோவிந்தாங்கிறது ஒரு குழந்தைக்கு கூட தெரியும். ஏன்னா கோ என்று சொல்லக்கூடிய பசுக்களை ரட்சிப்பவனாச்சு அவன். ஆகையினால் அந்த நாமத்தை சொன்னா இது இந்த நாமத்தை சொல்றதே அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணாலாம் இவன், சரி இதுக்கு நிறைய சாதம்லாம் போட்டு இப்படி வளர்த்துருக்கோம், ஊட்டக்கூடாது செருப்பனாகி உயர உலகளந்தான் என்ன கூவும்னா, இப்படி சாதம் போட்டு போட்டு தான் இதுக்கு என்ன சொல்லுவான்னா ஒரு இதில், அதாவது எப்படியான்னா நிறைய சாதம் போட்டு நல்லா சாப்பிட்டோம்னாக்கா எப்படி இருக்குமா அது அப்படின்னாக்கா ஊனடங்க வீணடங்கும்னு பெரியவாள்லாம் சொல்கிறான். அதாவது சாப்பாடு இல்லைனாலே பாதி அவளுடைய பலம் போயிடுமா.
சாப்பாடு இருந்தால் தான் பலம் இருக்குமா. ஆகையினால அப்படி சாப்பாடு கொடுக்காம இருந்தாக்கா இந்த கிளி ஒருவேளை இப்படி நம்மளை துன்புறுத்தாதோ என்னவோ அப்படின்னு நினச்சிண்டாக்கா உடனே இது என்ன பண்ணுறதா, உடனே அதுக்கு கோவிந்த நாமத்தை சொன்ன உடனே வயிறு கொழுப்பால் இப்படி சொல்கிறதோன்னு சொல்லி இது பண்ணாக்கா அது இன்னும் விபரீதமாக போயிட்டான். என்ன சொல்லித்தான் உடனே இந்த அரையர்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், அத்தியன உற்சவத்தில் தொண்டைக்கு எண்ணெய் தடவிப்பாளாம், எண்ணெய் தடவி பட்டினி போடுவாளாம். நான் பட்டர் சுவாமி இங்கே இருக்கார், அவருக்கு அது நன்னாவே தெரிஞ்சிருக்கும். எதுக்காக அப்படின்னு சொன்னாக்கா குரலை மெலிசாக்கி அவள் அரையர் சேவையில் அந்த பாட்டுக்களை பாடுறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாளாம். அதை போல் இந்த இடத்துல அப்படி அவள் எப்படி லேசாக்கி உரைக்க பாடலை பாடணுங்கிறதுக்கு பண்ணுறாளோ அதற்போல் இங்கே இவன் இந்த கிளிக்கு சாப்பாடு போடாமல் இருந்தாலாவது இதனுடைய வீண் அடங்கும் அப்படின்னு நினச்சி பண்ணாலாம். ஆனால் அது என்ன பண்ணித்தான் உடனே உலகளந்தான்னு கூவ ஆரம்பிச்சு விட்டான். அவனுடைய திருவடி எந்த அளவுக்கு போச்சோ அந்த அளவுக்கு இதுவும் குரலை நீட்டி உலகளந்தான்னு கூவ ஆரம்பிச்சு விட்டான். அப்போதான் இவ உடனே சொல்கிறா, இப்படி மற்றவர்களுக்கு துன்பத்தை போக்குற நாமம் நாராயண நாமமாகட்டும் கோவிந்த நாமமாகட்டும் ஓங்கி உலகளந்தான் என்று சொல்லக்கூடிய அந்த நாமம் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னா மற்றவாளுக்கு துன்பத்தை போக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இது இவளுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா மயக்கத்தை தர்றதாகவும் துன்பத்தை வரவழைக்கிற நாமமா இருக்கான் ஆண்டாளுக்கு. அதனால சொல்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய இது தன்னுடைய ஸ்வரூபத்துக்கு சேர அவன் வரும் வரைக்கும் காத்திருக்கணும், இதுதானே நம்மளுடைய சம்பிரதாயம் சொல்லியிருக்கு. ஆனால் இவள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னாக்கா அவன் வர வரைக்கும் காத்திருக்காமல் தான் அவனை தேடி போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே அவனுடைய இடம் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்றாளாம். அந்த இடம்தான் எது அப்படின்னு சொன்னால் இந்த துவரையம்பதி என்று சொல்லக்கூடியதான இந்த துவாரகா என்று சொல்லக்கூடியதான இடம். ஆகையினால அதை சொல்கிறா இந்த இடத்துல. அது மட்டும் இல்லை, ஒரு பெண்ணானவள் ஒரு ஆண் இருக்கக்கூடிய இடத்தை நாடி போனாக்கா என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னாக்கா குடிக்கு பழி ஏற்படுமே. இந்த குடியிலே இருக்கக்கூடியவள் இந்த பெண்ணானவள் தன்னுடைய வெட்கம் நாணம் மடம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடியவைகளை எல்லாம் விட்டு ஒரு புருஷனை தேடி போறா அப்படின்னு சொன்னாக்கா அது அந்த குடிக்கே பழியாகிடுமே. அதைத்தான் இந்த இடத்திலே சொல்லுகிறாள். என்னவென்று சொன்னால், நாட்டில் தலைப்பழி எய்தி உங்கள் நன்மை இழந்து தலையிடாதே சூட்டுயர் மாடங்கள் சூழ்ந்து தோன்றும் துவராபதிக்கு என்னை வைத்திடுவேன் அப்படின்னு சொல்றார். என்னன்னா இந்த துவராபதி என்று சொல்லக்கூடியது எப்படின்னா 16,000 தேவிமார்களுக்காக இந்த துவரையம்பதியிலே எம்பெருமான் மாளிகைகளை கட்டி கொடுத்துருக்கான். அந்த 16,000 தேவிமார்களோட எனக்காக ஒரு மாளிகை அவன் இங்கே கட்ட மாட்டானா? என்னன்னா அவனையே எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கேனே சொல்றா இல்லையா, மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே அப்படின்னு சொல்றதுனால அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அந்த 16,000 பேரோடு தன்னையும் சேர்த்து தனக்காகவும் ஒரு மாளிகை கட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த சுட்டுயர் மாடங்கள் என்று தோன்றக்கூடியதான இந்த துவரையம்பதி என்று சொல்லக்கூடிய துவாரகா இருக்கிறதே, இந்த இடத்திலே என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் அவனோடு. அந்த 16,000 தேவிமாரோடு நானும் ஒரு தேவியாக அங்கே இருக்க பிரியப்படுகிறேன். அவன் என்னையும் அப்பொழுது ஆட்கொள்ளுவான் அல்லவா? ஆகையினாலே அந்த இடத்தை சொல்லுகிறாள். ஆக இந்த இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே சுவாமி ஏற்கனவே சொன்னார், எதா காலம் எதா சௌக்கியம் அப்படின்னு சொன்னதுனால இந்த ஒரு பாசுரத்தோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். கூட்டிலிருந்து கிளி கோவிந்த் எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும் ஊட்டக்கூடாது செருப்பனாகில் உலகளந்தான் என்னும் உயரக்கவும் நாட்டில் தலைப்பழி எய்தி உங்கள் நன்மை இழந்து தலையிடாதே சுட்டுயர் மாடங்கள் சூழ்ந்து தோன்றும் துவராபதிக்கென்னை உய்த்திடுமென் என்று சொல்லி ஆண்டாள் அந்த எம்பெருமானுக்கு துவாரகீஷ் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானை நாம் சேவித்தோமே, இந்த எம்பெருமானுக்கே தன்னை சேர்ப்பிக்க வேண்டும் நியமிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே சொல்லுகிறாள் என்று சொல்லி அடியேனுக்கும் வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் எல்லோருடைய திருவடிகளிலேயும் சரணம் சொல்லி தலையெல்லால் கைமாறிலேனே என்று இத்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். திருவாடிப்புறத்து ஜெகத்துதித்தாள் வாழியே என்று சொல்லி மிக அற்புதமான 2 உபன்யாசங்களை செவிமடுத்தோம். அடுத்து மேலும் வித்வான்கள் இருந்தாலும் நாம் இப்போ 2:30 மணிக்கெல்லாம் புறப்பட்டு
நேராக பேட் துவாரகா போக வேண்டும். இங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் பஸ்ஸில் போய் அங்கிருந்து ஒரு அரை மணி காலம் போட்டில் போகணும். ரோடு எப்படி இருக்குமோ என்னவோ 30 கிலோமீட்டர் போகணும்னா குறைஞ்சது 1 மணி காலம் நமக்கு குஷன் வச்சுக்கணும். அங்கிருந்து அரை மணி காலம் 1.5 மணி காலம், அப்போதான் 4 மணிக்கு அந்த இடத்துல போய் சேர முடியும். அப்படி இருக்கும்படியான கிரமத்தில் பார்க்கிற பொழுது இப்போது உடனே புறப்பட வேண்டி இருக்கிறபடியாலே அதுக்கு முன்னால் நம்ம புறப்படணும்னு சொன்னால் ஒரு டீசலோ பெட்ரோலோ வேண்டாமா? அதுக்கு அவகாசம் வேண்டாமா? பெட்ரோல் பங்கில் போய் நின்னாலும் முன்னால் 10 வண்டி நின்னதே ஆனால் நமக்கு டிலே ஆகுது. இந்த மாதிரி இத்தனை பேருக்கு நமக்கு அந்த ஒரு பானம் அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம். அதனால் இந்த அவசியம் தேவைப்படுறது. அதுக்காக அதை கருதி செவிக்குணவு இல்லாத பொழுது அதை கொடுக்கணும். அதற்கு அனுகுணமாக இத்தோடு உபன்யாச பூர்த்தி, இன்னைய தினத்துக்கு உபன்யாச நிகழ்ச்சிகள் பூர்த்தியாக இருக்குது. நம்ம நாளைக்கு காலங்கார்த்தால் 4 மணிக்கெல்லாம் இங்கேருந்து புறப்பட்டாகணும். கார்த்தால் 4 மணிக்கு புறப்பட்டாகணும்னா ராத்திரி 2:30 மணிக்கே எழுந்து வா தீர்த்தமாகிட்டு ரெடியாக இருந்தால்தான். ஏன்னா இத்தனை பேர் இருக்கும், நமக்கு இங்கே ஃபெசிலிட்டிஸ் அவ்வளவு இல்லை. நீ கார்த்தால் பார்த்தோம், ஏதோ அநேகம் பேர் கோமதியில் போய் தீர்த்தமாடி விட்டு வந்தபடியால் கொஞ்சம் சிரமம் இல்லாத இருந்தது. அப்படி இல்லாமல் இங்கேயே அத்தனை பேரும் தீர்த்தமாடணும்னா தீர்த்தமாடணும், அவ்வளவுதான் சொல்கிறேன். அது எப்படி என்னன்றது கேட்டாக்கா ஒன்றும் பதில் சொல்கிறதுக்கு பதில் இல்லை. அதனால் நாளைக்கு 4 மணிக்கு இங்கேருந்து புறப்பட்டு விடியற்காலை மூல் துவாரகா போகணும். அப்போ மூல் துவாரகா போயிட்டு அந்த இடத்துல மூலத்வாரகையில் 7 மணிக்கு பெருமாள் சேவை. அந்த இடத்துலையே உங்களுக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் அளிக்கப்படும். 7-8 மணி அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் 12 மணிக்கு பிரபாச கட்டத்தில் பெருமாளை சேவிக்கிறது, அந்த இடத்துக்கு போய் அந்த தரிசனங்களை பண்ணிக்கிறது. அங்கே தான் நமக்கெல்லாம் லஞ்சு சாப்பாடு இருக்குது. 1 மணிக்கு அங்கேருந்து அகமதாபாடுக்கு போகணும். இது நடுவில் எந்த அவகாசத்தில் கிடைக்கிறதோ அந்த இடத்துல உபன்யாசம். இன்னொன்றும் பண்ணலாமான்னு தோன்றது. ஏன்னா ரொம்ப நாள் பஸ் ட்ராவல் இருந்தால் பஸ்ஸில் உங்களுக்கு எப்படி இதுலேயும் வரும் அதுலேயும் வரும். 6வது ஒருத்தர் விஷயங்களை சொல்லிட்டு வருவோம். அதனால் பஸ்ஸில் நீங்கள் விஷயங்களை சொல்கிறதுல எங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டின்னா, நாங்கள் முன்னால் நின்று சொல்லிட்டு இருக்க போகிறோம். எல்லார் ஃபேஸும் எங்களுக்கு தெரிய போகிறதில்ல. முன்னால் இருக்கிற 4 பேர் ஃபேஸ் தான், இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர் ஃபேஸ் தான் தெரிய போகிறது. மற்ற அத்தனை பேரும் தூங்கிட்டு வந்தாலும் கொரட்டை விடாத தூங்கிட்டு வந்தீர்களே, ஆனால் எங்களுக்கு தெரியாது. கொரட்டை விட்டாதான் தெரியும். அதனால் அது எங்களுக்கு சௌகரியம். நாங்களும் வந்ததுக்கு ஜஸ்டிஃபை பண்ணோன்றது எங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், உங்களுக்கும் சௌகரியமாக போகணுன்னு இருக்கும். ஏன்னா சாதாரணமாக சொல்லும்படியான விஷயம். இந்த கலிபுருஷன் என்ன பண்ணா, நான் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டான் பரீட்சித் மகாராஜன். நீ சூதாடுற இடத்துல இரு, ஸ்திரீகள் விஷயத்தில் ஈடுபடுறவா இடத்துல இருக்கிற அந்த இடத்துல இரு, அதே மாதிரியாக பொய் சொல்கிற இடத்துல இரு, ஸ்வர்ணஸ்தயம் பண்ணுற இடத்துல இரு அப்படின்னுலாம் கேட்டான். இதெல்லாம் எனக்கு போராதேன்னதும் இன்னொரு இடம் சொன்னான். உபன்யாசங்கள் நடக்கிற இடத்துல யார் யார் தூங்குறாளோ அவ தலைமையில் உட்காந்துரும். கலிபுருஷனுடைய வாசஸ்தானம்னு சொல்லுவா. அதனால நீங்கள்லாம் இது தெரிஞ்சுட்டபடியால கட்டாயம் தூங்க மாட்டேங்கோ. அதனால் அமைந்திருக்கக்கூடிய விஷயம். அதனால் உங்களுக்கு உபன்யாசமானது பஸ்ஸுலேயும் நடைபெறும், அங்கங்கே அவகாசத்துக்கு அனுகுணமாகவும் நடைபெறும். இது எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா, இப்போது 10 நிமிஷம் எல்லாருக்கும் சொன்னால் சொல்கிறவாளுக்கும் திருப்தி கிடையாது, கேட்குறவாளுக்கும் திருப்தி கிடையாது. இன்னொரு 10 நிமிஷம் சொல்லிட்டு போனார். இன்னும் 10 நிமிஷம் தானே சொன்னேன், இதுக்காக இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டோம்னா, நிச்சயமாக சட்டஜித் உபன்யாசம் ஒவ்வொரு நாளும் உண்டுன்னு சொல்லிட்டோம் முதல்லையே. அதை தவிர மற்றொரு உபன்யாசம் இருக்கும். அந்த ஒரு உபன்யாசம் கிட்டத்தட்ட 1 மணி காலத்துக்கு நிச்சயம் இருக்கும். ஏன்னா சட்டஜித் தினப்படியாக ஒரு 20 நிமிஷம் சொல்லுவார்னு நினைக்கிறேன், அப்படி தானே. அதுக்கப்புறம் 1 மணி 20 நிமிஷம் அது கரெக்டாக இருக்கும். 1.5 மணி காலத்துக்கு மேலே உபன்யாசத்தில் உட்காருதுன்றது எல்லாருக்கும் கஷ்டம். அடியன் ஸ்ட்ரிக்டாக 1.5 மணி காலம் தான் உபன்யாசம் சொல்கிறது, அதுக்கு மேலே அடியன் சொல்கிறது இல்லை. 2 காரணங்கள். ஒன்று ஹெல்த், மற்றொன்று இருக்கிறவாளுடைய ஹெல்த்து.
இல்லைன்னா இருக்கிறவருடைய மென்டல் ஸ்டேட்டஸ் எதை வேணாலும் வச்சுக்கலாம். அதற்கு அனுகுணமாக இவங்க அடியனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ் அவருடைய மென்டல் ஸ்டேட்டஸ் ரெண்டும் பொறுத்துதாக அமைந்திருக்கிறது. அதற்கனுகுணமாக இப்போ நாம் சேவிக்க போகிறது, நாம் வந்து பேட் துவாரகா சேவிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ராத்திரி இந்த இடத்துலையே வந்து தங்கிவிடுறோம். இங்கே ராத்திரி உங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஏகாதசியானபடியாலே பலகாரம் தான். இந்த பலகாரம் எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்டாக வர யாத்திரையிலையாவது கொஞ்சம் இப்படி சாஸ்திரோக்தமாக நடந்துக்கலாமே. வர வழியில் தான் சாஸ்திர விஹீனமாக நடந்துட்டு இருக்கோம், எவ்வளவோ நடந்திருக்கு. ஆனால் வர இடத்துல தங்குற இடத்துல நாம் இருக்கணும் போது சாஸ்திரமே இப்படி தான் காட்டியிருக்கு. என்ன காட்டியிருக்குனாக்கா, தன்னூரில் முழு பிராமணனாக முழு அனுஷ்டானத்தோடு இருக்கு, அசல் ஊரில் அரபிராமணனாக பாதி அனுஷ்டானத்தோடு இருக்கு, வழியில் அப்ராமணனாகவே இருந்துடும். பதி சூத்ரவத்து ஆச்சரியத்துன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போ அதனால வர வழியில் நாம் எப்படியோ இருந்துட்டு இருக்கோம். நமக்கு அந்த பானை இல்லைன்னா சரிப்படலை, அதனால அங்கே போகிறான், கெட்டில் எடுத்துகிட்டு போகிறான், அப்போவே நாக்கில் ஜலம் ஓடுறது, எடா போகிறதே, இவர் இருக்காரு அவர் இருக்காரு, இவரை பார்த்து சாப்பிட முடியலையே அவரை பார்த்து சாப்பிட முடியலையே அப்படின்னு இருந்தால் என்ன சாப்பிட்டு போனால் பரவாயில்ல அப்படின்னு சாப்பிட்றதும் உண்டு. அதனால் யாரும் கூட எங்கேயாவது போகிற இடங்களில் வர இடங்களில் எதையோ உங்கள் கடைகளில் இங்கெல்லாம் இனிப்புகள்லாம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், வாங்கி